எவ்ரிவன் வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம செஸ்டர் அப்படிங்கிற ஒரு 4 பெட்ரூம் ஷோ ஹோம் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஷோ ஹோம் வந்து நாங்கள் கிளாஸ்டர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. பட் ஆனால் இந்த செஸ்டருங்கிற வீடு மாடல் வந்து அக்ராஸ் பேரட் ஹோம்ஸில் எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஸோ சூப்பராக இருக்கும். உள்ளே வந்தோன்னா ஒரு நல்ல பெரிய ஒரு லேண்டிங் இருக்குது. அப்புறம் வந்து வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் 4 பெட்ரூம் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான லாஞ்சு. ஸோ இந்த லான்ச் சைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம இப்போ இந்த ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இது வந்து 450,000 pounds. ஸோ டிபெண்டிங் ஆன் த லொக்கேஷனில் இந்த மாடல் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் வேரி ஆகுது. ஸோ சூப்பராக இருக்குது. கீழே வந்து கொஞ்சம் நல்ல ஒரு பெரிய ஒரு லாஞ்ச் இருக்குது. ஸோ நீங்கள் சூப்பராக ஒரு 3 சீட்டர் சோஃபா, சிங்கிள் கவுச், என்ன டபுள் சீட்டர் சோஃபா அண்ட் டிவி. ஸோ இவங்க செட்டப் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அவ்வளோ அழகாக வந்து இதில் சூப்பராக நம்ம இங்கே செட்டப் பண்ணலாம். இது வந்து ஒரு 4 பெட் டிட்டாச்ட் ஹவுஸ். ஸோ இந்த செமி டிட்டாச்ட் அண்ட் டிட்டாச்ட் ஹவுஸில் இருக்கிற மாதிரி தான். கீழே வந்து இந்த மாதிரி ஒரு லாஞ்ச் இருக்கும், கிச்சன் அண்ட் டைனிங், ஒரு பவுடர் ரூம் இருக்கும், அப்புறம் யூட்டிலிட்டி ஸ்பேஸ் அதெல்லாம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ ஹாலில் காமிச்சிடுறேன். ஸோ அதான் இதுவும் சூப்பராக ஒரு நல்ல ஸ்பேஸ்ட் ஹால். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஹால்வேல நல்லா இருக்குது. ஸோ வந்து என்ட்ரு ஆனோன்னு சும்மா ஒரு மிரர் மாதிரி மாட்டியிருக்காங்க. ஸோ இதில் அப்படியே அந்த ஸ்ட்ரெயிட் போய் அந்த ஃபஸ்ட் டோர் அந்த லெஃப்ட் தான் அந்த ஹால் நம்ம பார்த்தோம். அதுக்கு முன்னாடி இந்த ஹால்வேல என்னென்ன இருக்குங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ப்ரீமியம் ஃபிட்டிங்ஸ்லாம் நல்லா வச்சுருக்காங்க. ஸோ இவங்க இந்த ஷோ ஹோம்ங்கிறனால அந்த பவுடர் ரூம்லாம் கூட சூப்பராக டைல்ஸு, வால்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா சூப்பராக அந்த பேப்பர்லாம் ஒட்டியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அதான் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து இந்த பவுடர் ரூம். ஸோ ஒன்றே இதில் நினச்சேன் இந்த வாஷ் பேசின் கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் ஓவரால் வந்து ரொம்ப நல்ல ஸ்பேஷியஸ் பவுடர் ரூம்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே 4 பெட்ரூம் இருக்குது. நான் அந்த 4 பெட்ரூமும் நான் மேலே போய் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த கிச்சன் பார்த்துடலாம். ஸோ இந்த கிச்சன் போகிற வழியிலே முன்னாடி வந்து ஒரு சின்ன ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது, ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம யூஸ்வலாக ஏதாவது ஷூஸ் இல்லை ஜாக்கெட்ஸ் அந்த மாதிரிலாம் ஏதாவது மாட்டிக்கலாம். ஸோ அதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிச்சன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த கிச்சன் பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த கலர்ஸ் வந்து காம்பினேஷன் வந்து சூப்பராக போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு மாதிரி ப்ளூ கலரும் மேலே அந்த ஒயிட் கலர் ஃபினிஷ் வந்து சூப்பராக இருந்தது. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா பழைய வீட்டிலலாம் இந்த வாஷிங் மிஷின்லாம் அந்த கிச்சனுக்குள்ளேயே வச்சிடுறாங்க. பட் இப்போ வர்ற வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ஒரு சைடில் ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் மாதிரி எடுத்து அங்கே வாஷிங் மிஷின் வைக்கிற மாதிரி வைக்கிறாங்க. ஸோ இது வந்து இப்போ நிறைய புது வீட்டில் எல்லாமே இப்படி தான் பண்ணுறாங்க. ஸோ கிச்சன் வந்து எனக்கு பிடிச்ச இந்த வீட்டிலே பிடிச்சது வந்து இந்த கிச்சன் ஸ்பேஸ் தான். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவங்க ஃபினிஷ் எல்லாம் நல்லா இருந்தது. ப்ளஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஐலண்டு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இங்கேயும் வந்து உட்காந்து சாப்பிடலாம். நீங்கள் டைனிங் டேபிளில் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த ஐலண்டில் இங்கே குட்டியாக சேர் போட்டிருக்காங்களா. ஸோ நீங்கள் டக்குன்னு சும்மா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு போனோம் அப்படின்னா ஸோ சூப்பராக நீங்கள் அங்கேயும் உட்காந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸ். ஸோ இந்த வீட்டில் வந்து நீங்கள் இன்கேஸ் நீங்கள் இந்த வீடு நீங்கள் எங்கே போய் பார்க்க போகிறீங்க அப்படின்னா சொல்லணும்னா ஹால் வந்து நல்ல பெருசு, நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால். அதே போல் உங்களோட டைனிங் ஸ்பேஸ் அண்ட் கிச்சன் பார்த்திங்கன்னா சூப்பராக அமைப்பாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ நான் இந்த ஷோ ஹோம் வீடியோ எல்லாத்துலேயுமே சொல்கிற மாதிரி தான், கிச்சன்னு வந்தாலே நமக்கு மெயினாக தேவையானது இந்த ஸ்டோரேஜ் தான். ஸோ இதில் வந்து அப்படியே இன்பில்ட் அப்படியே ஃப்ரிட்ஜ் இருக்குது. அப்புறம் வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த மேலேயும் கீழேயும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து அவங்க ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறையா ஸ்டோரேஜ் வச்சுருக்காங்க. ஸோ வந்து இதில் வந்து இந்த ஹவுஸில் பார்த்திங்கன்னா இந்த கேஸ் பர்னரும் இருக்குது. அது எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. இங்கே சில ஹவுசஸில் பார்த்திங்கன்னா இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சிடுறாங்க. சில ஹவுசஸ் மாடல்ஸில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கேஸ் பர்னர் வைக்கிறாங்க. அது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் கேஸ் அடுப்பு இருந்தாலே பெட்டர் அப்படின்னு தான் ஒரு ப்ரிஃபரன்ஸு. பட் அந்த அதர் ஹேண்ட் இப்போ பார்த்திங்கன்னா அந்த கிச்சனை காமிச்ச மாதிரி ஸோ சூப்பராக எல்லாமே ஃபுல்லி லோடட் எல்லாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த டிஷ் வாஷர் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து இந்த சிங்க் கீழே வந்து கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக நீங்கள் அந்த நல்ல ஒரு ஸ்பேஷியஸ் அண்ட் வெரி குட் கிச்சன்னு சொல்லுவேன். இன்னொரு விஷயம் சொல்ல வந்துட்டு, நீங்கள் அப்படியே பின்னாடி வந்து இந்த வீட்டில் வந்து நீங்கள் கிச்சன் டைனிங் டேபிள் ஸ்பேஸ்லேருந்து அப்படியே கார்டனுக்கு போயிடலாம். ஸோ அதுவும் நல்ல பெருசு. அண்ட் ஆல்சோ இங்கே இன்னொரு விஷயம் பார்த்தது வந்து இது என்னென்னு ஆக்சுவலாக எனக்கு தெரில. பட் ஆனால் அது அவன்னு தான் நினைக்கிறேன். ஸோ உள்ளே அந்த ஹீட்டிங் அந்த இது இருந்துச்சு, ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ இப்படி ஏதாவது ஃபுட் ஏதாவது கொஞ்சம் ஹாட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் 2-3 மாடல்ஸில் நான் பார்த்தேன். ஸோ சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே ஃபுல்லி எக்விப்ட், நல்லா சூப்பராக வச்சுருந்தாங்க. பார்க்குறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அடுத்து வந்து நம்ம மேலே போகலாம். ஸோ மாடியில் பார்த்திங்கன்னா 4 இது ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 பெட் டிட்டாச்ட் ஹவுஸ். ஸோ ஒரே ஒரு ஃப்ளோர், அந்த மாடி ஒரு ஃப்ளோர் மட்டும்தான். அந்த ஒரு ஃப்ளோரில் 4 பெட்ரூம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ பார்த்துடலாம். ஸோ வந்தோடனே வந்து லேண்டிங் ஒரு நல்ல ஒரு ரொம்ப ஸ்பேஷியஸ்ன்னு சொல்ல முடியாது. ஸோ வந்தோடனே 4 ரூம் தெரிகிற மாதிரி இருக்கும். ஒன்று வந்து காமன் பாத்ரூம் அண்ட் அனதர் வந்து ஒரு அட்டாச்டு ஆன் ஸ்வீட்டும் இருக்குது இந்த வீட்டில்.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அந்த 4th பெட்ரூம் பார்த்தரலாம். இருக்கிறதுலே அந்த சின்ன பெட்ரூம். ஸோ கிட்ஸ் ரூம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதான் சொன்ன மாதிரியே ஒரு கிட்ஸ் ரூம். நீங்கள் வந்து இங்கே டபுள் பெட்லாம் போட முடியாது. ஒரு சிங்கிள் பெட் நீங்கள் போடலாம். அப்புறம் ஒரு க்ளாசட் அண்ட் ஒரு சின்ன ஒர்க் டேபிள் போடலாம். அண்ட் ஆல்சோ வந்து இவங்க ஷோ ஹோமில் வந்து நம்ம இந்த மாதிரி எனக்கு ஷோ ஹோம்ஸில் இது பார்க்குறதுக்கு பிடிக்கிறது காரணமே இந்த மாதிரி அந்த வால்ஸில் கூட நல்லா யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. ஸ்பேஸை நல்லா எப்படியெல்லாம் இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு காமிப்பாங்க. ஸோ அதுக்காகவே எனக்கு நிறையா ஷோ ஹோம்ஸ் போய் பார்க்குறது பிடிக்கும். இதுதான் மாஸ்டர் பெட்ரூம். ஸோ மாஸ்டர் பெட்ரூமில் அப்படியே ஆன்ஸ்வீட் பாத்ரூம் இருக்குது. ஸோ நல்ல பெரிய ஸ்பேஸ்னு இல்லை. பட் ஆனால் கொஞ்சம் நார்மல் ஒரு ஸ்டாண்டர்ட் டபுள் பெட்ரூமை விட கொஞ்சம் ஸ்பேஷியஸ் தான். ஏன்னா இவங்க 2 சைடு வந்து சைட் டேபிள்லாம் போட்டதுக்கப்புறமும் தெர் இஸ் சம் மோர் ஸ்பேஸ். ஸோ நீங்கள் பெட்டெல்லாம் ஒரு கார்னரில் போட்டிங்கன்னா யூ வில் ஹேவ் இனஃப் ஸ்பேஸ் டு புட் ஒரு ஒர்க் டேபிள் போடுறதுக்கு கூட நல்ல ஸ்பேஸ் இருக்கும். அப்புறம் அதே போல் அட்டாச்ட் டாய்லெட் பாத்ரூம் இருக்குது. இட்ஸ் குட். ஸோ மோஸ்ட் ஆஃப் த மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா இப்போலாம் இது வந்து ஸ்டாண்டர்டாக வந்துடுது. ஸோ ஸ்டாண்டிங் ஷவர் இருக்குது. இது இல்லாமல் இந்த ஃப்ளோரில் இன்னொரு பாத்ரூம் இருக்குது. அதில் வந்து பாத் டப் இருக்கும். அது போக இங்கே வந்து சும்மா அவங்க ஆல்ரெடி ஒரு க்ளாசெட் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன க்ளாசெட்டும் வேறு வச்சுருக்காங்க. ஸோ அது கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கூட நம்ம ஈஸியாக வச்சுக்கலாம். ஸோ அது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அதான் நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு ஓவராலாக ஒரு நல்ல சைஸ்டு ஒரு மாஸ்டர் பெட்ரூம். ஸோ அந்த மாஸ்டர் பெட்ரூம் விட்டு இதுதான் நம்ம அந்த 4th ரூம் பார்த்தது. அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே அந்த மாஸ்டர் பெட்ரூம். அப்புறம் இதுதான் அந்த காமன் இந்த ஃப்ளோருக்கான ஒரு காமன் டாய்லெட் பாத்ரூம் இது. ஸோ வந்து நம்ம பார்த்திங்கன்னா கீழே வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு பவுடர் ரூம். அந்த மாஸ்டர் பெட்ரூமில் இந்த ஸ்டாண்டிங் ஷவர், இங்கே வந்து டப் இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு செகண்ட் பெட்ரூம். இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் டபுள் பெட்ரூம் மாதிரி. ஸோ இந்த 4 பெட்ரூமில் வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ஒரு ஸ்டாண்டர்ட் டபுள், மீதி 2மே கிட்ஸ் ரூம் மாதிரி. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் டபுள்லையும் நீங்கள் தாராளமாக ஒரு கிங் சைஸ் போடலாம். ஸோ இது வந்து ப்ராப்பராக ஒரு கெஸ்ட் ரூம்னு வைங்களேன். ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி கபோர்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இன்கேஸ் அந்த ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு வேறு எங்கேயாவது நம்ம வேறு சைஸில் கபோர்ட் போட்டுக்கலாம் அப்படின்னாலும் போட்டுக்கலாம். இது வந்து அகைன் நான் சொன்ன மாதிரி இட்ஸ் டீசென்ட் ஒரு ஸ்டாண்டர்ட் டபுள் பெட்ரூம். இது கடைசி பெட்ரூம் வந்து இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு கிட்ஸ் பெட்ரூம் தான். ஸோ இதில் யூ கேன் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நீங்கள் வேணால் ஒரு டபுள் பெட் போடணுன்னா போடலாம். பட் ஆனால் இப்போல்லாம் அந்த ஐக்கியாவில் ஃபேன்சியாக வந்துருக்குல்ல அந்த சிங்கிள் பெட் அப்படியே பிடிச்சி இழுத்தா 2 ஓப்பன் ஆகிற மாதிரி கூட நம்ம வாங்கி போட்டுக்கலாம். பட் ஆனால் சொல்லணுன்னா அதான் 2 டபுள் பெட் அண்ட் 2 சிங்கிள் பெட் இருக்கிற மாதிரி இருக்கும் மாடியில். ஸோ இதுதான் அந்த செஸ்டர் ஹோம். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து புதுசாக வீடெல்லாம் தான் வாங்குறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடையுமே நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ வெளியிருந்து பார்க்குறதுக்கு இதுதான் அந்த detached Chester house.